இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல முயற்சிக்கணும். என்ன நீங்களா வருங்கால பிரசங்கியா, இந்த 10 கட்டளைகள் தான் பேஸ்மெண்ட். கிறிஸ்தவத்துக்கு பேஸ்மெண்ட் எது தெரியுமா? இந்த 10 கட்டளைகள், 10 மூளைக்கற்கள். அல்லேலூயா. ஆக இந்த 10 கட்டளைகள் நம்முடைய மனசுல எழுதி கொள்ள வேண்டுமா? வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபிரேயர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். பின்பு அப்ப ராஜரீக குடும்பத்தோடு தேவன் உடன்படிக்கை செய்து கொள்கிறார். நம் ராஜரீக குடும்பம் தானே. இந்த ராஜரீக குடும்பத்தில் இருக்கிறவங்க கரங்களை வைத்தாலே சொல்லுவோமா? அல்லேலூயா. சோ பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள், ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் எல்லாரும் ராஜரீக குடும்பம். ஏனென்றால் இந்த 10 கட்டளைகளும் ராஜரீக பிரமாணம். இந்த 10 கட்டளைகளும் என்ன பிரமாணம்? ராஜரீக பிரமாணம். ஆக ராஜரீக பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்கள் எல்லாருமே ராஜரீக குடும்பம். நாம் ராஜரீக குடும்பம் தானே. ஆமென். சோ இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் குடும்பத்தாரோட அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாரு. அக்ரிமெண்ட், உடன்படிக்கை. அப்போ தேவன் இந்த உலகத்திலே ஒரு கூட்டம் மக்களை தெரிந்து கொண்டு அழைத்து அபிஷேகித்து ஆசீர்வதித்து அவர்களோட என்ன செய்யறாராம்? அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாராம், உடன்படிக்கை செய்து கொள்கிறாராம். என்ன உடன்படிக்கை பாருங்க. 10 கட்டளைகள், பிரமாணங்கள். என்னுடைய பிரமாணங்களை ஆண்டவர் எங்க வைக்க சொல்றாரு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எங்க வைக்கணும் அந்த பிரமாணங்களை? அதனால மனப்பாடம் பண்ணிட்டு சொன்னேன். இப்ப புரியுதுங்களா? ஆமென். ஏன் மனப்பாடம் பண்ண சொல்றேன்னு? 10 கட்டளைகளையும் இந்த பிரமாணங்களையும் ஆண்டவர் நம்முடைய மனதிலே வச்சுக்க சொல்றாரு, கையில வச்சுக்க சொல்ற. ஒரு கோயிலை கட்டி அந்த கோயிலுக்குள்ள கொண்டு போய் வச்சிருங்கன்னு சொல்லல. ஒரு பீடத்தை கட்டி அந்த பலிபீடத்து மேல கொண்டு போய் வச்சிருங்க அப்படின்னு சொல்லல. ஒரு புஸ்தகத்துல எழுதி பத்திரமா வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லல. எங்க வச்சுக்க சொல்றாரு? சத்தமா சொல்லுங்க. மனதில வச்சுக்க சொல்றாரு. அதனால நம்ம பிள்ளைங்களுக்கும் அந்த மனசுல வச்சுக்க சொல்லணும். நாம வச்சுக்கணும், பிள்ளைங்களுக்கும் வச்சுக்க சொல்லணும், மனப்பாடம் பண்ண சொல்லணும். நம்ம குடும்பத்திலே உறவுகள், சொந்த பந்தம், நண்பர்கள் எல்லாருக்கும் நம்முடைய மனதில் இருக்கிற இந்த பிரமாணத்தை அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் அவர்களை நேசிக்கிறார். தேவன் நம்மை நேசிக்கிறார். நம்மோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புகிறார். அவருடைய பிரமாணங்களை நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ள விரும்புகிறார். வைத்து இருதயத்திலே சத்தமா சொல்லுங்க. எங்க எழுதுவேன்? பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் மோசேயின் இடத்துல பலகையிலே எழுதினார், எழுதி கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் எங்கே எழுத விரும்புகிறார்? சொல்லுங்க. இருதயத்திலே எழுத. ஆமா, அவருடைய பிரமாணங்களை நம்முடைய இருதயத்திலே எழுத விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் எசேக்கியேல் தரிசன புத்தகம். எசேக்கியேல் தரிசன புத்தகம் 11வது அதிகாரம் 19வது வசனத்தை பார்க்கலாம். எசேக்கியேல் தரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 19வது வசனம். என்னுடைய கட்டளைகளின்படி 10 கட்டளைகள், இந்த கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு செய்ய அவர்களுக்கு ஏக இருதயம். ஏக இருதயம் என்ன? சொல்லுங்க. யாருக்கு ஏக இதயம்?
யார் யாரெல்லாம் அவருடைய கட்டளை கை கொண்டு நடக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குள்ளும் ஆண்டவர் ஏக இருதயத்தை கொடுக்க போகிறாராம். ஹல்லேலூயா. ஏக. இப்ப இங்க வந்திருக்கிறவங்க நம்ம எல்லாரும் குறைஞ்சபட்சம் ஒரு 20 பேர் வைங்களேன், உதாரணத்துக்கு தான் சொல்றேன் இல்லையா. இந்த 20 பேருக்கும் எத்தனை இருதயம் இருக்கு சொல்லுங்க சத்தமா. 20 பேர் இருக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் எத்தனை இருதயம் இருக்கு? 20 இருதயம் இருக்கு இல்லையா. ஆனா நம்ம 20 இருதயங்களும் சேர்ந்து ஒரே இருதயமாய் மாற வேண்டுமா? இது சாத்தியமா என்று கேட்டால் சாத்தியமே. கர்த்தர் நம்மிடத்துல எதை விரும்புகிறார்? ஒரே இருதயத்தை, ஏக இருதயத்தை விரும்புகிறார். யாருக்கு இந்த இருதயம் கிடைக்கும் அப்படின்னா, அவருடைய கட்டளைகளை இருதயத்திலே எழுதி கொண்டு அதன்படி நடந்து தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு. ஆண்டவர் எந்த இருதயத்தை எடுத்து போடுகிறாரு சொல்லுங்க? எந்த இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தை கேட்கும் போது அதோட அப்படியே ஒத்து போயிடணும். அதுதான் ஏக இருதயம். ஆமென் சொல்லுவான். இந்த வசனத்தை எழுதி வச்சுக்கோங்க, வீட்டுல போய் மறுமணம் படிக்குங்க. அல்லேலூயா. என்ன இருதய அறுவை சிகிச்சை செய்து ஆண்டவர் என்ன செய்றாரு? கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு விட்டு சதையான இருதயத்தை. அல்லேலூயா. ஏன்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும். கல்லா இருந்துச்சுன்னா அதுல எழுதுறது கஷ்டம். நீலகிரியில் நாங்க ஊழியர் செஞ்சுட்டு இருக்கும் போது நிறைய பாறைகள் இருக்கும் ரோடு ஓரத்துல. பஸ்ல போகும்போது வரும்போது எங்களுக்குள்ள ஒரு ஐடியா தோணுச்சு. ஆமா, ஆண்டவன் எனக்கு டேலண்ட் கொடுத்துருக்காரு, நம்ம ஏன் சும்மா இருக்கணும்? பெயிண்ட் வாங்கி பிரஷ் வாங்கி அந்த பாறைகள் எல்லாம் இயேசு உங்களை நேசிக்கிறா, இயேசு இன்று ரட்சகர், நாளை நியாயாதிபதி என்றெல்லாம் பாறைகளிலே வசனங்களை நாங்கள் எழுதினோம். ஆனாலும் மேல ஏறி அது உட்காந்து வெயில்ல எழுதுறது ரொம்ப கஷ்டம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்றாரு? அவருக்கு கஷ்டமானது ஒண்ணுமே இல்ல. அதனால ஆண்டவர் என்ன செய்றாரு? கல்லான இருதயத்துல எழுதுறதை விட சதையான இருதயத்துல எழுதுறது எனக்கு ரொம்ப சுலபம். அதனால கல்லான இருதயம் உள்ளவர்களை எல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு சதையான இருதயம் உள்ளவர்களை ஆண்டு ரட்சித்து அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதித்து அவங்க கூடவே இருந்து, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் குமாரர்களும். ஆமா, எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமா, அப்ப கூட பாருங்க கை தட்டு சத்தம் வர மாட்டேங்குது. நமக்கு தசையான இருதயம் இருக்குதா இல்லையா? ஆமா, அப்படி போடுங்க. அது அல்லேலூயா, ஆமென், வெரி குட். கல்லான இருதயம் உள்ளவர்கள் பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, கடவுள் ஏன் கல்லானார், மனம் கல்லாய் போன. இது அவனுடைய கூற்று. ஆனா நம்ம ஆண்டவர் கண்மலையா இருந்தாலும், ஆமா, நம்முடைய கல்லான இருதயத்தை அவர் எடுத்து போட்டு விடுகிறார். கல்லுல தெய்வம் வாசம் பண்ண விரும்புறது இல்ல. அல்லேலூயா. தெய்வம் எங்க வாசம் பண்ண விரும்புறது இல்ல. கல்லான மனசு யாரு வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட தேவன் இருக்க மாட்டார்.
ஆகவேதான் ஆண்டவர் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். அப்போ மனம் திரும்பினவர்களுக்கு தான் சதையான இருதயம் கிடைக்கும். மனம் திரும்பாதவர்களுக்கு கல்லான இருதயம் தான் இருக்கும். ஆகவே கல்லான இருதயத்திலையும் கடவுள் வாசம் பண்றாருன்னு அவங்க விரும்புறாங்க, அது தப்பு. சதையான இருதயத்திலே தேவன் வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. கல்லுன்றது ஹார்டா இருக்கும் இல்லையா, சதைன்றது சாஃப்டா இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்றது சத்தியம் தானே? ஆமென். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை சாஃப்டா மாத்த விரும்புகிறார். அந்த இருதயத்திலே தான் அவர் என்ன செய்கிறார்? தமது பிரமாணங்களை, கட்டளைகளை எழுத விரும்புகிறார். ஆகவே கர்த்தருடைய பிரமாணங்களை நாம் மனதிலே எழுதி வைத்துக் கொள்வோம். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்லுகிற சத்தியம், சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு நேரம் கிடைக்குமானால், கிடைக்கும் கண்டிப்பா. டெய்லி பைபிள் படிக்கணும் தானே, வேதம் வாசிக்கிறீங்க தானே வீட்டுல இல்லையா? வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் கண்டிப்பா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் வேதத்துல நிறைய இருக்குது. அது உபாகமம் 28ஆம் அதிகாரம் பேக்கெட் பண்ணிக்கங்க, எழுதிக்கங்க. வீட்டுல போயிட்டு பொறுமையா வாசிங்க. முதல் 14 வசனங்கள் ஆசீர்வாதம். யாரெல்லாம் இந்த 10 கட்டளைகளை கை கொள்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் எழுதி வைத்திருக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா, ஆமென். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த பிரமாணத்தை யார் கேட்டு அறிந்து இருதயத்தில் எழுதி வைத்து அதை ஒவ்வொரு நாளும் படித்து அதன்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு முதல் 14 வசனங்கள் ஆசீர்வாதமான வசனங்கள். ஆனா 15 கடைசி வசனங்கள் வரைக்கும் யார் யார் எல்லாம் இந்த கற்பனைகளின்படியோ கட்டளைகளின்படியோ பிரமாணத்தின்படியோ நடக்காமல் இருதயத்தை கல்லாக்கி கொண்டு உலக பிரகாரமான தேவனை மறந்து அவருடைய வழிகளை மறந்து அவருடைய சத்தியத்தை மறந்து யாரெல்லாம் இஷ்டம் போல வாழ்கிறார்களோ அவர்களுக்கு, ஆமா, அது வாயில சொல்றதுக்கும் எனக்கு கஷ்டமா இருக்குது. ஆனா பைபிள் சொல்றதே தான் நான் சொல்றேன். அல்லேலூயா. அது சாபங்களை, ஒவ்வொரு சாபங்களாய் நீங்கள் படிச்சு அதை மார்க் பண்ணுங்க. தேவன் எப்படிப்பட்ட சாபங்களை தேவன் இந்த ஜனங்களுக்கு வைத்திருக்கிறார். நம்மை சுற்றிலும் இருக்கிற வானத்தின் கீழே பூமியின் மேலே வாழ்கிற எல்லா மனிதர்களுடைய இருதயமும் கடினப்பட்டு விட்டது. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். நீதிமான் ஒருவனும் இல்லை சொல்லிட்டு சொல்றாரு, ஒருவனாயிலும் இல்லை. ஆண்டோட வசனம் பாருங்க எப்படி. நீதிமானை ஆண்டவர் தேடுகிறார், அவருடைய கண்கள் தேடுகிறது. ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைத்தது. ஹல்லேலூயா. நோவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே. பூமியில் இருக்க எல்லா மனிதரும் தன்னுடைய வாழ்க்கையை வழிகளை கெடுத்துக் கொண்டார்கள். ஆகவே பூமி தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. ஆகவே தேவன் பூமியை அழிக்கும்படிக்கு மனதிலே திட்டம் வைத்தார். மனுஷனை உண்டாக்குனதற்கு வேதனைப்பட்டார். ஆகவே நீதிமான் ஒருத்தருக்கான தேடி பார்த்தாரு, ஒருத்தன் தான் இருந்தான், அவன் குடும்பம் மட்டும். ஆகவே அவனை தேவன் தெரிந்துவிடு அவனுடைய ஜலப்பிரளயத்திலிருந்து காப்பாற்றும்படியாக அவனுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்தார். ஒரு பேழையை கட்ட சொல்லி அவர் ஆலோசனை கொடுத்தார், ஐடியா கொடுத்தார், கைட் பண்ணாரு, டெக்னாலஜியை கற்றுக் கொடுத்தாரு நோவாவுக்கு. ஏன்னா நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான், நீதிமானா இருந்தான். அவனை காக்கும்படி கர்த்தர் திட்டம் போட்டார். கொப்பேறு மரத்தினாலே ஒரு கப்பலை கட்டும்படி கட்டளையிட்டார். அதுக்கு வரைபடமெல்லாம் என்ஜினியரா இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ள போகாத அளவுக்கு ஒரு கப்பலை தேவன் கட்டும்படி நோவாவுக்கு ஆலோசனை கொடுத்தார். நோவாவும் அதன்படியே செய்து பிடித்தான். அல்லேலூயா. வானத்தின் மதகுகள் எல்லாம் திற உண்டது, பூமியின் ஊற்றுகள் எல்லாம் திற உண்டது. இரவும் பகலும் 40 நாட்கள் ஓயாமல் மழை பெய்து ஜலப்பிரளயம் வந்து ஜனங்களை வாரி கொண்டு போனது. நோவாவின் குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டது. அல்லேலூயா.
ஏன்னா நோவாவுடைய இருதயம் சதையாலான இருதயமா இருந்தது. கல்லான இருதயம் உள்ளவர்களை எல்லாம் ஆண்டவர் அழித்து போட்டுட்டாரு. சதையான இருதயம் உள்ளவர்களை தேவன் ரட்சிக்கிறார். ஆமென். ஏன்னா அவங்களுடைய இருதயத்தை, தன்னுடைய பிரமாணத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் இயேசுவான திட்டமா சொல்லிட்டாரு, நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகை நாட்களிலும் ஒரு கூட்டத்தாருடைய இருதயம் கல்லாகி போகும், ஒரு கூட்டத்தாருடைய இருதயம் சதையாலான இருதயம் உள்ளவர்களா இருக்கும். சதையாலான இருதயம் உள்ளவர்களை, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆகவே சபைதான் நோவா காலத்தில் உண்டாக்கப்பட்ட பேழையை போல, கப்பலை போல. இப்போது நாம் ஒரு கப்பலிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த கப்பலை தேவன் காக்க போகிறார். ராஜரீக குடும்பமாகி இந்த கப்பலை தேவன் மிதக்க செய்ய போகிறார். அல்லேலூயா. ஒரு சொட்டு தீப்பொறி வந்தாலும் நமக்குள்ளே வராது. அல்லேலூயா. நம்மை அணுகாது, நம்மை சேதப்படுத்தாது. ஏனென்றால் கிறிஸ்து என்னும் ஒரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறவரை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம். கிறிஸ்துவின் ஆவியாளர் நமக்குள்ளே உலாவுகிறார், அசைப்படுகிறார். இயேசுவானவர் நம்மை நேசிக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. இங்க கல்லான மனம் உள்ளவர்கள் யாரும் இல்லையே. ஆமென். ஒருவேளை அப்படி இருக்குமானால் நாம் மனம் திரும்புவோம். சதையாலான இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று ஜெபிப்போம். கர்த்தர் செய்வார். ஆமென். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை வீட்டிலே போய் வாசிக்க. அதுல கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? சரி, உபாகமம் 30ஆம் அதிகாரம், உபாகமம் 30வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? முன்னால வைக்கிறாரு. கல்லான இருதயம் உள்ளவர்களுக்கு முன்னால வைக்கிறாரு, சதையாலான இருதயம் உள்ளவர்களுக்கு முன்னாலேயும் வைக்கிறாரு. சோ பொதுவாக இது எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு செய்தி. இது நீங்கள் கேட்டாலும் சரி, கேட்காமல் போனாலும் சரி, உங்களுக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கிற காரியம் என்ன? ஜீவனையும், ஜீவன் என்பது நன்மை இல்லையா? இங்கே மரணம் என்பது தீமை. இந்த ரெண்டுத்தையும் நான் என்ன செய்யறேன்? உனக்கு முன்னால வைக்கிறேன். உங்க விருப்பம். நான் உங்களை யாரையும் கட்டாயப்படுத்தல. கட்டாய மதம் மாற்றம் இல்ல. முன்னால வைக்கிறேன். எதை வைக்கிற? ஜீவனையும் வைக்கிற. ஆமா. இந்த மரணம் என்பது ஆத்ம மரணம். சரீர மரணம் பொதுவானது. நல்லவங்களுக்கும் சரீர மரணம் வருது, கெட்டவங்களுக்கும் சரீர மரணம் வருது. ஆக இந்த சரீர மரணத்தை நான் இங்கே குறிப்பிடவில்லை. ஆக இந்த ஆத்மீக மரணம், ஆத்மா சாகிறது ஆண்டவருக்கு பிரியம் அல்ல. ஆத்மா பிழைப்பதுதான் ஆண்டவருக்கு பிரியம். ஆக துன்மார்க்கனுடைய சாவை நான் விரும்புவது இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் அதே சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நீதிமான்களுடைய மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது வாசிக்கிறோம். அப்போ துன்மார்க்கனுக்கும் மரணம் வருது, நீதிமானுக்கும் மரணம் வருகிறது. ஆனா நடக்கிறது என்ன? இந்த நீதிமான் தன் ஆத்மாவை காப்பதற்கு உலகத்தில் வாழும் போதே முயற்சி எடுக்கிறான். கல்லான இருதயத்தை மாற்றி சதையான இருதயத்தை தேவனிடத்தில் பெற்றுக் கொள்கிறான். ஜெபிக்கிறான், துதிக்கிறான், பாடுகிறான், ஆராதனை செய்கிறான். நீதிமான் கர்த்தருக்கு பயப்படுகிறான். ஆகவே அவனுடைய ஆத்மாவை தேவன் மரணத்திற்கு தப்புவிக்கிறார். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆகவே யாரையும் ஆண்டவர் கட்டாயப்படுத்துவது கிடையாது. உனக்கு முன்னால மரணத்தையும் வச்சுட்டேன், ஜீவனையும் வச்சுட்டேன், நன்மையையும் வச்சுட்டேன், தீமையையும் வச்சுட்டேன். நீ எதை தெரிந்து கொள்கிறாயோ அதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கை. நமக்கு பரலோக ராஜ்யம் வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுதான் அந்த ஜீவன், வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆக நமக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை நாம் செலக்ட் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அல்லேலூயா. அதாவது எல்லா கம்ப்யூட்டரும் சரி, இதெல்லாம் சரி, செலக்ட்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஆமா, அதுக்குள்ள நம்ம என்டர் ஆகணும், என்டர்னு ஒண்ணு இருக்கும். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் அப்படித்தான், செலக்ட் செய்து என்டர் ஆகணும் பரலோக ராஜ்யத்திலே. அதுக்கு என்னென்ன ஃபார்முலாவோ அந்த ஃபார்முலாவை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ள வேணும். அப்பதான் கம்ப்யூட்டர்ல வேலை செய்ய முடியும். அதோட தேவனுடைய ராஜ்யத்திலே என்னென்ன காரியம் இருக்குது என்பதை நாம் உட்கார்ந்து வாசித்து கற்றுக்கொள்ள வேணும். ஆமென். தேவன் பரிசுத்தம் உள்ளவர். தேவ ராஜ்யம் பரிசுத்தவான்களுக்கு உரியது. அந்த ராஜ்யத்திலே நாம் என்ட்ராக வேணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்காகத்தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், உனக்கு முன்னால வச்சுட்டம்பா, நீ எதை தெரிந்து கொள்கிறாயோ அதை பொறுத்துதான். அதே உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை படிக்கலாம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இரண்டாவதாக ஆண்டவர் பேசுகிறாரு, நமக்கு முன்னால பாருங்க, அம்மா சமைச்சு நமக்கு முன்னால கொண்டாந்து வைக்கிற மாதிரி ஆண்டவர் என்ன செய்றாரு, உனக்கு முன்னால நிறைய வச்சிருக்கேன்ப்பா. எதை வச்சிருக்கேன்? ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறேன், சாபத்தையும் வச்சிருக்கிறேன். ஆசீர்வாதம் வேணும்னா அவருடைய பிரமாணங்களை நாம் கைக்கொள்ள வேணும். சாபங்கள் வேணும்னா யாரும் சாபத்தை விரும்புறது இல்ல, அது உங்க விருப்பம். ஆனா வச்சிடுறேன். அல்லேலூயா. அப்போ இந்த பிரமாணங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இந்த பிரமாணங்கள் நடக்காதவர்கள், இந்த தேவனுடைய 10 கட்டளைகளை அனுசரிக்காதவர்களுக்கு சாபத்தை நம்ம விரும்பினாலும் சரி, விரும்ப வேண்டியது தானா வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆசீர்வாதம் என்பது நீங்க விரும்பினா மட்டும்தான் வரும், நீங்க தெரிந்து கொண்டால் மட்டும்தான் வரும். ஆசீர்வாதம் தானா வந்துடாது. அல்லேலூயா. ஆனாலும் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே கர்த்தருக்கு பிரியம், கர்த்தருக்கு பிரியம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் தேவனுடைய பிரமாணங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதை தள்ளின போது, தேவனுடைய பிரமாணங்களை நடக்காத போது இஸ்ரவேல் ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்களாய் மாறினார்கள், தோற்று போனார்கள், இழந்து போனார்கள், நாட்டை இழந்தார்கள், பிள்ளைகளை இழந்தார்கள், குடும்பத்தை இழந்தார்கள். தேவ கோபம் அவர்களை சிதறடித்தது. பூமி முழுசும் சிதறி போயிட்டாங்க. ஹிட்லர் காலத்துல எல்லாம் 6 லட்சத்துக்கும் மேலான யூதர்களை கொன்று குவித்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 1947 ஆண்டவர் அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து ஒரு நாட்டை கொடுத்து வாழ வச்சிட்டாரு. ஆண்டவருடைய இரக்கம். அல்லேலூயா. ஆமென். அவங்க ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தா நமக்கு அந்த ரட்சிப்பு கிடைச்சிருக்காது. அவங்க ஏற்றுக்கொள்ளாதனால்தான் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வேருக்கும் சாரத்திற்கும் பங்காளிகளாக தேவன் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே தம்முடைய ஜனத்தை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். அது நமக்கு முன்னால மரணத்தை வைக்கிறாரு, ஜீவனை வைக்கிறாரு, ஆசீர்வாதத்தை வைக்கிறாரு, சாபத்தையும் வைக்கிறாரு. அது நம்முடைய விருப்பம் தான். நம்ம எதை தெரிந்து கொள்வோமோ அதன்படிதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறும், ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. மூன்றாவதாக வாசிக்கலாம், எரேமியா தரிசன புத்தகம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். எரேமியா தரிசன புத்தகம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 2 பாதை தான். ஒன்று ஜீவ பாதை, ஜீவ வழி, இன்னொன்று மரண வழி. ஜனங்கள் இந்த நாட்களிலே பெரும்பாலும் என்ன செய்கிறார்கள்? மரண வழியிலே தான் போய் கொண்டிருக்கிறார்கள், ஜீவ வழியிலே வருவது கிடையாது. ஆகவே தான்
ஊழியக்காரர்களை தேவன் வைத்து மனம் திரும்புங்கள், உங்களுக்காக தேவன் ஜீவ வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இல்லாவிட்டால் மரண பாதைதான், மரண வழிதான் நமக்கு மிஞ்சும். ஆகவே மனம் திரும்பி இந்த ஜீவ வழியில வாருங்கள் என்று தேவன் அழைப்பு கொடுக்கிறார். இந்த அழைப்புக்கு யார் செவி கொடுத்து ஜீவ வழியை வருகிறார்களோ அவர்கள் இயேசுவான்னு சொல்லும்போது 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிக்கலாம். மத்தேயு 7:13. ஹல்லேலூயா. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உள்ளே பிரவேசிகள். கேட்டுக்கு போகிற வாசல் இனிவும், கெடுதிக்கு போகிற வாசல், மரணத்திற்கு போகிற வாசல், பாதாளத்துக்கு போகிற வாசல், பிசாசுகளுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க நரகம் என்கிற வாசல் வழி விசாலமா இருக்கிறது. வழி எப்படி இருக்குது? விசாலமா இருக்கு. ஆமா, ஃப்ரீயா இருக்கு. அத எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. ஃப்ரீனா என்ன? இலவசமா பாத்துக்கலாம், இலவசமாய் போய்க்கலாம், இலவசமா. பாவத்துக்கு பாவ வாசல் இலவசம். ஆனால் பரலோகத்துக்கு போகிற ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கம், நெருக்கம், கஷ்டம்தான். அல்லேலூயா. சங்கீதக்காரன் எழுதுகிறார், நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால என்ன செஞ்சேன்? பிரமாணங்களை கற்றுக்கொள்வது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சபைக்கு வராம வீட்டிலேயே உட்காந்துட்டு என்ன செஞ்சிருக்கலாம், நமக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அது நமக்கு தகுதியாகிறாது. அல்லேலூயா. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஆனா கர்த்தருடைய சத்தம் நம்ம காதுல விழுந்தது. காலையில எழும்போது ஐயோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஓடணும், ஸ்தோத்திரம், வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், துதிக்கணும், பாடணும், இது கர்த்தருடைய காரியம் என்று கர்த்தருக்கு நாம் பயந்து ஓடி வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அது நல்லது, இடுக்கம்தான். ஸ்தோத்திரம். இடுக்கமான வாசல் வழியாய் உள்ளே வந்திருக்கிறோம். ஏன்னா அது எங்க போகுது? சொல்லுங்க, ஜீவனுக்கு போகிற வாசல். அல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்துல கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. இதை ஆண்டவர் சும்மா நமக்கு சம்பாதிச்சு வச்சிடல, சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு இந்த ஜீவனுக்கு போகிற வாசலை அவர் திறந்து வைத்திருக்கிறார். ஆமென். மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை தேவன் உங்களுக்கு எனக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கின்றீர்களா? ஆமென். ஆமென். சோ ஜீவ வழியையும் சொல்லுங்க, மரண வழியையும் நமக்கு முன்னாலே தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே வழி, வேத வழியிலே நாம் நடக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆகவே தன் வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். மார்க்கம்னா வழி. அல்லேலூயா. ஆமென். 29வது வசனம் படிங்க. 119, 29, 30 ரெண்டுத்தையும் படிங்க. அல்லேலூயா. என்ன வழி? பொய் வழியை என்னை விட்டு விலக்கி வேதத்தை எனக்கு கொடுத்தீங்களே, எனக்கு ஸ்தோத்திரம்ன்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்துல நிறைய என்ன இருக்குது? வேத வழி இல்ல, பொய் வழியில் தான் நிறைய இருக்குது. அந்த வழியிலே தான் ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆக பொய் வழியிலே பொய்யை நம்பி, பொய் வழியிலே பொய்க்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஜனங்களை ரட்சிக்க வேண்டிய, சத்திய வழியிலே நடத்த வேண்டிய ஒரே வழி வேத வழி, மெய் வழி. வாசிங்க. மெய்யான வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய பிரமாணங்களை, நியாய பிரமாணங்களை எனக்கு முன்னால உம்முடைய வசனத்தை வாசித்து நான் மனப்பாடம் செய்து உம்முடைய வசனத்தின் வழியில நான் நடந்து கொண்டிருக்கேன். அந்த வசனம் வசனம் இந்த வார்த்தை இப்படி சொல்வது என்று வார்த்தையின் வழியிலே நம்மை தேவன் நடத்துகிறார். இஷ்டத்துக்கும் நடத்துறது இல்ல, பொய்யான வழியில நடத்துறது இல்ல. யாரோ சொல்றாங்க நம்ம செய்யணுன்றதுக்காக இல்ல, நாம் அதை அறிந்து உணர்ந்து புரிந்து ருசிச்சு படித்து
அந்த வழியிலே நாம் நடந்து கொண்டிருக்க தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பொய்யான வழி நமக்கு வேண்டுமா? மெய்யான நமது வழி நமக்கு வேண்டுமா? மெய்யான வழி வேணும்னா என்ன செய்யணும்? பொய்யான வழிகளை விட்டுவிட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். ஆமென். பொய்யை நம்பி நம்பி நாம் மோசம் போகக்கூடாது. வேதத்தை நாம் நம்பி நாம் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, அடுத்ததாக வாசிக்கலாம். 4ஆவதான விஷயம் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிக்கலாம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள். 5வது வசனத்தை படிங்க. நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ளும் பொருட்டு, நீங்கள் கடைபிடிக்கும்படிக்கு கை கொள்ளும்படிக்கு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். கட்டளைகளையும் நியாயங்களையும் நான் உங்களுக்கு போதித்தேன். ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள். கைக்கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் ஞானம் விவேகமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகம் உள்ள ஜனங்கள் என்பார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற பெரிய ஜாதி எது? வேற பெரிய ஜாதி எது? உங்களை என்னையும் போல வேற பெரிய ஜாதி இல்ல. நம்ம தான் ஞானமும் விவேகம் உள்ள ஜனம் என்று ஜனங்கள் எல்லாரும் பார்த்து கண்டு கேட்டு அறிந்து கொள்ளும்படியாக ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக தேவன் நம்மை சாட்சியாய் வைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம் சாட்சி தானா? பேச்சிலே, நடக்கையிலே, நடை உடை பாவனங்களிலே, நம்முடைய பழக்க வழக்கங்களிலே நாம் வித்தியாசமானவர்களாய் தேவன் நம்மை மாற்றுகிறார். நாம் அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் என்னவா? தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி வேற யாரும் இல்ல, நம்ம விசேஷமானவர்கள். ஆமென். 5ஆவதாக வாசிக்கலாம். ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். கலாத்தியர் 1:10. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசன புத்தகம், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன புத்தகம், அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். கலாத்தியர் 1:10, அப்போஸ்தலர் 4:10. இப்பொழுதும் நான் மனுஷரையா தேவனையா? நமக்கு முன்னால ஆண்டவர் எதையெல்லாம் வச்சுக்கிறாரு இல்லையா? மரணத்தையும் ஜீவனையும் வச்சிருக்காரு, ஜீவ வழியையும் மரண வழியும் வச்சிருக்காரு, ஆசீர்வாத சாபத்தையும் வச்சிருக்கிறாரு. ஆமா. சோ இங்கே 5ஆவதாக என்ன வாசிக்கிறோம்? மனுஷரையா தேவனையா? சோ கர்த்தர் நமக்கு முன்னால எதை வச்சிருக்காரு? மனுஷனை வச்சிருக்காரு, தேவனை வச்சிருக்காரு. இப்ப யாரு நமக்கு வேணும் சொல்லுங்க? ஒருவேளை புருஷனா இருக்கலாம், இல்ல மனைவியா இருக்கலாம், அல்லது பிள்ளைகளா இருக்கலாம், அல்லது அதிகாரிகளா இருக்கலாம், அல்லது மாமாவா இருக்கலாம், மச்சானா இருக்கலாம், அல்லது நெருங்கின நண்பனா இருக்கலாம் இல்லையா? சோ மனுஷனையா தேவனையா? அது தேவனுடைய காரியமா, தேவனுடைய ஊழியமா, தேவனுடைய பரிசுத்தமா, தேவனுடைய ஆமா. இப்ப நம்ம யாரை செலக்ட் பண்றோம் சொல்லுங்க சத்தமா? யாரை செலக்ட் பண்றோம்? மச்சான் இன்னைக்கு ஒரு நாள் இல்லடா, பாஸ்டர் ஒண்ணு சொல்ல மாட்டாரு, வா கூப்பிடுவான் கர்த்தருக்கு அல்லேலூயா. அது நம்ம பாஸ்டர் வா, நம்ம பேசிக்கலாம் வா கூப்பிடுவான். ஒரு நாள் தானே இல்லையா? கொஞ்சம் சும்மா அவரை ஒரு கம்பெனி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான் மனுஷன். அவனை கர்த்தர் என்ன சொல்றாரு? நோ. அல்லேலூயா. மகனே மகளே,
நோ. ஆமா, ஆண்டவர் எதை நோ சொல்றாரோ அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? எஸ் லார்ட் அப்படி சொல்லணும். அல்லேலூயா, ஆமென். ஆனா மனுஷன் சொல்லுங்க, நோ. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மாத்திரமே உயிருள்ள நாளெல்லாம் எஸ் போடணும் இல்லையா? நீங்களாம் எஸ்மா போடுற மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். அது கர்த்தருடைய காரியம், அதனால எஸ் போடலாம். அல்லேலூயா. அது மனுஷனுடைய காரியமா இருந்தா நோ சொல்லிடணும். அல்லேலூயா. இருக்குது நேரம், மனுஷனுடைய நாட்கள் இருக்குது, திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும். ஆமா, நீங்க மனுஷங்களுக்கு எஸ் போடுங்க, தோத்துரும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆனா என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு மட்டும்தான் எஸ் போடணும். அல்லேலூயா, ஆமென். ஏன்னா நமக்கு ஆசீர்வாதம் வேணும், ஜீவன் வேணும். அல்லேலூயா, ஜீவ பாதை நமக்கு வேணும், கர்த்தர் நமக்கு வேணும், நித்திய ராஜ்யம் நமக்கு வேணும். அவர் ஜீவ புஸ்தகத்தில் நம் பேர் எழுதப்படணும். ஆமென், அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:10 வாசிங்க. சிலுவையிலே அறையப்பட்டவரும் கடவுது வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்ல. ஆனால் 9வது வசனம் படியுமா? பிணியாளியா இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால் உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மறைத்து. அது பாருங்க, அது பாருங்கம்மா. நாங்கள் தேவனுக்கு மனுஷருக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலாம். அது வசனம் இருக்கா பாருங்க. அதுல வசனமா 19. ஓகே. தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலாம், உங்களுக்கு செவி கொடுக்கிறது. ஒவ்வொரு விசுவாசிகளும் சோதனை வரும்போது, மனிதர்கள் மூலமாய் கஷ்டம் கொடுக்கும் போது, மனிதர்கள் மூலமாய் பிரச்சனை வரும்போது, தவிர்க்க முடியாத சூழ்நிலை வரும்போது இந்த வசனத்தை நம்ம சொல்லணும். என்ன சொல்லணும்? யோவான், பேதுரு யோவான் என்ன சொன்னாங்க? தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலாம். மனுஷர்களாகிய உங்களுக்கு நான் செவி கொடுப்பது நியாயமா இருக்குமா அப்படின்னு கேட்கணும். அல்லேலூயா. அது தேவன் தான் எனக்கு முக்கியம், அவருக்கு தானே செவி கொடுப்பேன். அவர் பேச்சதான் நான் கேட்பேன், உனக்கெல்லாம் பேச்ச கேட்க மாட்டேன். அல்லேலூயா. ஆமா, சர்ச்சுக்கா போற, போயிட்டு வா, உனக்கு ஒண்ணும் கிடையாது, இன்னைக்கு பட்னி தான், அது பரவாயில்ல, தோத்துறோம் சொல்லணும். அல்லேலூயா. சில எதிர்ப்புகள் வரும், சில கஷ்டங்கள் நமக்கு மனுஷர்கள் கொடுப்பார்கள். அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? கேர் பண்ணிக்க கூடாது. கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ள இருக்க வேணும், வாழ கற்றுக்கொள்ள வேணும். ஆமென். அது நாம் கர்த்தரால் வாழ கற்றுக்கொள்ள வேணும். மனுஷர்களாலே நாம் வாழ்வது பிரயோஜனம் இல்லை. மனுஷர்கள் அல்ல, தேவனே நம்மை போஷிக்கிறார், தேவனே நம்மை நடத்துகிறார். ஆகவே நாம் உலகத்தில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் தேவனை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேணும். ஆமென். விசுவாசிப்பீர்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 6வது காரியத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், இங்கே ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்குது இருப்படியால் ஒளியை பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் நமக்கு முன்னால எதை வைக்கிறாரு? ஒளியை வைக்கிறாரு. இருளையும் மனுஷர்களுக்கு முன்பாக தேவன் ஒளியை வைக்கிறார், இருளை வைக்கிறார்.
ஜனங்களுக்கு ஒளியா இருளா, ஒளியா இருளா. ஸ்தோத்திரம். இருட்டு தான் பெஸ்ட் அப்படின்ட்டு என்ன செய்றாங்க? இருளிலே, பாவம் என்ற இருளிலே வாழ்கிற ஜனங்களை நாம் பார்க்கிறோம். தேவனோ நம்மில் இரக்கமுள்ளவரா இருளில் இருந்து நம்மை பிரித்து எடுத்து வெளிச்சத்திலே நடக்கும்படி கிருபை தருகிறார். அல்லேலூயா. தேவன் அதை விரும்புகிறார். அதைத்தான் ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை என்ன? ஒளியை பார்க்கலும் இருளை அவர்கள் விரும்புகிறதே அது ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. ஆக்கினை தீர்ப்புனா என்ன? சாபம். இந்த ஜனங்கள் நம்ம சுற்றிலும் இப்படி சாபத்துக்குள்ளாய் வாழ்கிற காரணம் என்ன? காரணம் என்ன? சாபத்திற்கு காரணம் என்ன? ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறார்கள். அவங்க விரும்புகிறார்கள். அது நிமித்தம் சபிக்கப்பட்டவர்களாய் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு நம்மேல் அன்பு வைத்து சபிக்கப்பட்டவர்களாய் இருந்த நம்மை சாபத்திற்கு நீங்களாக்கி நம்மை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சாபத்திற்கு நீங்களாக்கி நம்மை மீட்டுக் கொள்கிறார். நம்மை வெளிச்சத்திலே நடக்க தேவன் விரும்புகிறார். ஆகவே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற விரும்புகிறார். வேதம் என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். இந்த வேதத்தை வாசிக்கிறவர்கள் வெளிச்சத்திலே நடக்கிறார்கள். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரிலே இல்லை. அவர்கள் ஒளியிலே நடக்கிறார்கள். ஒளியிலே நடக்கிறவர்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஒரு நாளும் அவர்கள் இடர மாட்டார்கள். ஆமென். தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒளியிலே நடக்கிறார்கள். இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இல்லது தெரிந்து செய்வார்கள். தெரியாம செய்கிறார்கள்னா இருட்டுல இருந்து செய்கிறார்கள் அர்த்தம். ஏன்னா தெரியாது இல்ல, இருட்டுல ஒண்ணுமே தெரியாது இல்ல. ஸ்தோத்திரம். அதுதான் அவங்களுக்கு தெரியாமல் செஞ்சுட்டேன். நீ ஜெயில இருக்கிறவங்களுக்கு போய் கேள்வி கேட்டு பாருங்க, என்னங்க அந்த நேரத்துல கோவப்பட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், இப்ப நான் அனுபவிச்சுன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க கிட்ட என்ன இல்ல? வெளிச்சம் இல்ல. தெரியாம செஞ்சுட்டு இன்னைக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இல்லையா? எவ்வளவு கொலைக்காரர்களை, பாதகளை, எவ்வளவு விபச்சாரக்காரர்களை, இல்லையா? எவ்வளவு திருடர்களை, பொய் சாட்சி சொல்லுகிறவர்களை, பிறருடைய பொருளை அபகரித்தவர்கள் எல்லாம் எங்க இருக்காங்க? ஜெயில. ஆமா, அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்டுபிடிக்கப்பட்டதுனால தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கண்டுபிடிக்காத காரியம் எவ்வளவு நடக்குது உலகத்துல, இல்லையா? அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பார்வையிலே எல்லாமே எப்படி இருக்குதான்? வெளியரங்கமா இருக்குது, நிர்வாணமா இருக்கிறது. கர்த்தர் வரும்போது நம் கணக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கிறோம். ஆகவே வெளிச்சத்திலே நாம் நடப்போம். ஆமென். கர்த்தர் அதை விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, அடுத்தபடியாக 7வதாக வாசிக்கலாம். உபாகமம் 30ஆம் அதிகாரம், சரி, நீதிமொழிகள் 30:8 படிக்கலாம். கடைசியாக 6 காரியங்கள். மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். அல்லேலூயா. 2 விஷயம், மாயையும் பொய்யான வசனிப்பையும் என்னை விட்டு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் தரித்திரத்தையும் நமக்கு முன்னால வைக்கிறாரா, ஐஸ்வர்யத்தை நமக்கு முன்னால வைக்கிறாராம். மாயையானதை நமக்கு முன்னால வைக்கிறாராம். பொய்யான காரியங்களை நமக்கு முன்னால வைக்கிறாராம். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. நான் பரிபூரணம் அடைகிறதினால் ஏன் எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம்? நான் பரிபூரணம் அடைகிறதுனாலே நான் உண்மை மறுதளிச்சுவேன். எனக்கு பணம் நிறைய வந்துச்சுன்னா சர்ச்சுக்கே வர மாட்டேன். பணம் நிறைய வந்துருச்சுன்னா எனக்கு பெருமை வந்துடும். என்ன நேரம் இருக்காது. பணம் நிறைய வந்துச்சுன்னா யாரு கூட முகம் கொடுத்து பேச மாட்டேன். அப்படியே ஜென்ட்லா போவேன், ஜென்ட்லா வருவேன், அப்படியே இறங்குவேன்.
பணம் நிறைய வந்துருச்சுன்னா ஆமா நான் உண்மை மறுதளிப்பேன். பைபிள் படிக்க நேரம் இருக்காது, ஜெபம் பண்ண நேரம் இருக்காது. அதனால ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யம் வேணா. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான ஆத்மாவே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்முடைய உள்ளம் போக வேண்டாம். ஸ்தோத்திரம். இன்னொன்னு தரித்திரத்தை எனக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்றாரு. அப்போ நமக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஐஸ்வர்யமா இருக்குது, தரித்திரமா இருக்குது. இங்க என்ன ஜெபம் பண்றாரு? தரித்திரத்தை எனக்கு கொடுக்காதீங்க. ஒருவேளை தரித்திரம், கஷ்டம், ஏழ்மை, தரித்திரம் எனக்கு இருந்துச்சுன்னா என்ன சொல்றது? என்ன இருந்துச்சு? திருடுவேன். ஆமா, கடன் நிறைய ஆயிடும். ஆமா, தேவையெல்லாம் சந்தேகப்படணும். அதனால என்ன செய்ய மத்தவங்க பொருள நான் திருடுவேன். திருடுறதுனால என்ன ஆகும்? ஆமா, ஞாயிற்றுமான பைபிள் ஓடுது சர்ச்சுக்கு. பாரு எவ்வளவு திருட்டு குணம். உங்களுடைய நாமத்தை தூஷிக்க கூடும். அதனால எனக்கு ரொம்ப தரித்திரம் வேணாம் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் பிச்சை எடுக்க வேண்டியிருக்கும். தரித்திரம் என்னை ஒடுக்கி போயிடும். உண்மை தேடுறதுக்கு முடியாது. என்ன சொல்றாரு? அன்றன்றைய படிய எனக்கு அளந்து. நம்ம ஜபம், இவங்க தான் விசுவாசிங்க, இவங்க தான் ஒளியில நடக்கிறவங்க, இவங்க தான் ஜீவ பாதையில நடக்கிறவங்க, இவங்க தான் பரலோகம் போடுறவங்க. அண்ணனைய பாடு அண்ணனைக்கு போதுமா? போதுமா? சொல்லுங்க. அதுலயே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. ஆமா, 10 நாள் சாப்பாடு நம்ம ஒரே நாள் சாப்பிட முடியுமா? ஆமா, சாப்பிடாமலும் இருக்க முடியாது இல்லையா? அதனால என் வயிறு எவ்வளவு? ஒரு ஜான் வயிறு இல்லையா? அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு அன்னன்னைக்கு அளந்து அன்னன்னைக்கு எனக்கு கொடுங்க. அளந்து கொடுங்கப்பா, எனக்கு போதும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, என் உழைப்பு ஆமா அளந்து கொடுங்க. எல்லாரும் சொல்லுங்க, அளந்து கொடுங்க ஆண்டவரே. கொடுக்காமல இருக்காதீங்க, நிறையாவும் கொடுக்காதீங்க, எனக்கு அளந்து கொடுங்க. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் வந்து ஆட்டுக்கும் வாளை அளந்து வச்சிருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இதுதான் நடுநிலை. இந்த நடுநிலையிலேயே கர்த்தர் நம்ம வைப்பாராக. ஆமென். கடைசியா ஒரு வசனம் வாசித்துங்க. எரேமியா தரிசன புத்தகம், எரேமியா தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். என்ன செய்தார்கள்? 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். தண்ணியே நிற்காத வெடிப்பு உள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். 2 தீமை. விட்டு விட்டார்கள், வெட்டி கொண்டார்கள். அல்லேலூயா. எதை விட்டு விட்டார்கள்? அண்ணனுக்குரிய ஆகாரத்தை அண்ணனுக்கு. ஜீவ ஊற்று ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அண்ணனுக்கு ஃப்ரெஷ்ஷா, அண்ணனுக்கு வேதம் வாசித்து, அண்ணனுக்கு ஜெபம் பண்ணி, அண்ணனுக்கு நம்மள கழுவி, அண்ணனுக்கு போதும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தண்ணி இல்லாமலும் இல்ல, நிறைய தண்ணியும் இல்ல. ஆனா இந்த ஜனங்க ஜீவ ஊற்றாகி அவரை விட்டுட்டு நல்லா நிற்கும். நாளைக்கு வேணும், அடுத்த நாளைக்கு வேணும், அவங்களுக்கு வேணும், இவங்களுக்கு வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும்னு என்ன செஞ்சாங்க? தொட்டில சேர்த்து வச்சா நம்ம ஆமா 10 நாளைக்கு தேவையான தொட்டிய ஆமா தொட்டில சேர்த்து வச்சா, ஆனா அது உள்ள என்ன இருக்குது? ஓட்டை இருக்குது, வெடிப்பு இருக்குது. தண்ணி நிக்குமா அதுல? சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, கரெக்டா சொல்றாரு, நமக்காக தான் சொல்லி வச்சிருக்காரு. மக்களே, ஜீவ ஊற்று இருக்குது,
அல்லேலூயா. ஆமா, அது மேல நம்பிக்கை வச்சு அதை குடிங்க. அதை குடிச்சு குடிச்சு வாழ கத்துக்குங்க. வெடிப்புள்ள தொட்டி நமக்கு வேண்டாம். பாக்கிறதுக்கு மேல தொட்டி தான் அழகா இருக்குது, கட்டப்பட்டிருக்குது, பூசப்பட்டிருக்குது, வெள்ளையடிக்கப்பட்டிருக்குது, டைல்ஸ் எல்லாம் ஒட்டி இருக்குது. ஆனா கண்ணுக்கு தெரியாத ஓட்டை இருக்குது உள்ள. அல்லேலூயா. ஆமென். ஜனங்கள் செய்த தீமையான காரியங்கள் ஜீவ ஊற்றை, இயேசுவை விட்டு விட்டார்கள். வெடிப்புள்ள தொட்டிகளை வெட்டி கொண்டார்கள். அதுல தண்ணி நிற்காது, ஓடிடும். அதனால அன்பான தேவ பிள்ளை, நமக்கு முன்னால தேவன் வச்சிருக்கிறார் ஜீவ ஊற்று. தொட்டி வேண்டாம், வெடிப்புள்ள தொட்டி வேணாம். சோதரம் அது மேல நம்பிக்கை வைக்க வேணாம், அதை நம்பி ஓட வேணாம். அது ஆமா, அண்ணனே பாடு, அண்ணனுக்கு போதும். தேவன் அளந்து கொடுப்பார். ஆமென். நம்மை வழி நடத்துவார், நம்மை போஷிப்பார், நம்மை கைவிட மாட்டார், நம் பிள்ளைங்களை கைவிட மாட்டார். நீதிமானுடைய சந்ததி பூமியிலே ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஒப்பு கொடுப்பீர்களா? 7 காரியத்தை உங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஒன்று ஜீவன், இன்னொன்று மரணம், இன்னொன்று நன்மை, இன்னொன்று தீமை. ஆசீர்வாதம், சாபம். ஜீவ வழி, மரண வழி. அப்புறம் எழுதிக்கங்க. எழுதிட்டீங்களா? வாசிங்க. ஜீவ வழி, மரண வழி. மனுஷனையா தேவனையா, ஒளியா ஈருளா? அப்புறம் யாருக்கு? தேவனுக்கு மாத்திரமே செவி கொடுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 7வதாக என்ன வாசித்தோம்? தரித்திரமா ஐஸ்வர்யமா? இல்லையா? வெடிப்புள்ள தொட்டியா ஜீவ ஊற்றா? தேவன் நமக்கு முன்னால வச்சிருக்காரு. நம்ம எதை செலக்ட் பண்ணுறோமோ அதுக்காகவே நம்ம வாழ்வோம், அதுக்காக சாப்பிடுவோம், அதுக்காக ஓடுவோம், அதுக்காக உழைப்போம், அதுக்காக பாடுபடுவோம். ஏனென்றால் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், நாம் அல்ல, அவரே நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென். சோ நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். கர்த்தருக்காக வாழ முயற்சிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.